ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்கில் ரியல் டைம் லைனில் காட்டுறாங்க. அதாவது ஆக்சுவல் சின்ன பொண்ணு சோல் இருப்பாள்ல, அவளுக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுங்கிற ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சோல் வழக்கம் போல் பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்க. சஞ்சய் தான் சோலை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அதனால் அவள் தூங்குறத அப்படியே ரசித்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். ஆனால் அவங்க ஸ்டாப் வரும்போதும் சோல் எந்திரிக்காமல் தூங்கிட்டு இருக்கா. சஞ்சய்க்கும் அவளை எழுப்ப மனசு இல்லை, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அவள் சேஃப்டிக்கு அவள் கூடவே சஞ்சய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் சரி அவளை எழுப்பலான்னு நினச்சிட்டு சஞ்சய் எந்திரிக்க தெரியாமல் அவன் ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் பேக்லேருந்து கீழே விழுந்துருது. அதை சஞ்சய் எடுக்கிறக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பஸ் நிற்கும் போது சோல் கண் முழிச்சு அச்சோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமோன்னு நினச்சி அவள் பஸ்லேருந்து இறங்கிடுறா. அவள் இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி நீர்த்தேக்கம். அதாவது டைம் ட்ராவல் பண்ண சோல் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாள்ல, அப்போ கூட சஞ்சய் வந்து காப்பாற்றிருப்பான்ல, அந்த இடத்துல தான் இந்த சின்ன பொண்ணு சோல் இப்போ இறங்கியிருக்கா. சஞ்சய் அதுக்கப்புறம் அவன் பென்சிலாக எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா அங்கே சோல் இல்லை, பஸ் அந்த ஸ்டாப்லேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சய் டிரைவர் கிட்ட சொன்னாலும் அவர் இடையில ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு. அடுத்த ஸ்டாப்பில் வேணா இறங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. சோல் அந்த ஏரி நீர்த்தேக்கம் கிட்ட இருக்க பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த டாக்ஸி வருது. சரி டாக்ஸியில் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டு டாக்ஸியை நிறுத்தி போய் அதோட டோர் ஓப்பன் பண்ணா அந்த காருக்குள்ளே கயிறு இருக்கிறத சோல் பார்க்குறா. பார்த்தா அந்த டாக்ஸி அந்த வியர்டான ஆளோட டாக்ஸி. இவளுக்கு வந்து அந்த கயிறை பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயமாயிருச்சு. எங்கள் அம்மாவே என்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு சோல் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு திரும்பி போக இவன் சோலை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். சோல் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே பதட்டமாக திரும்பி பார்த்தா அந்த ஆள் அவன் காரில் வந்து சோலை இடிச்சிடுறான். சஞ்சய்வும் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கினதுக்கப்புறம் உடனே இந்த ஸ்டாப்புக்கு ஓடி வரான். அங்கே பார்த்தா சோல் இருக்க மாட்டாள. சரி ஓகே, சோல் ஏதாவது டாக்ஸிக்குன்னு பிடிச்சி போயிருப்பான்ட்டு சஞ்சய் பஸ் ஒரு மணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோலை காட்டினாங்கன்னா சோல் அந்த சைக்கோ கடத்திட்டு போயிட்டு இருக்கான். அப்போ சோலுக்கு முழிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் அவன் முன்னாடி மயக்கத்தில் இருக்க மாதிரியே காட்டிக்கிறா. அந்த சைக்கோவனோட டாக்ஸியை அவன் இடத்துல நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். அந்த டாக்ஸிக்குள்ளே தான் சோல் இருக்கா. அங்கே ஒரு கத்தி இருக்கிறத சோல் பார்க்குறா. உடனே அந்த கத்தி எடுத்து அவள் கயிறை கஷ்டப்பட்டு இப்படி அவுத்துட்டா. அங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணுங்கிற எண்ணத்தில் சோல் அங்கேருந்து ஓட இவன் டாக்ஸிக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே சோல் இல்லை. உடனே இந்த சைக்கோ கார் எடுத்துகிட்டு சோலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். சோல் பதட்டத்தோடு ஓடிட்டுருக்க. இவன் விடாமல் சோலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சோல் அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துடுறா. சஞ்சய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கவன் சோல் ஓடி வரதையும் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுறதையும் பார்த்து அவன் சோலை நோக்கி ஓடி வரான். சோல் ஆல்ரெடி ரொம்ப டயர்டில் இருக்கா. இப்போ சஞ்சய் அவளை பார்த்து சோல்னு கத்திட்டு ஓடி வர இவ கொஞ்சம் நிம்மதியாகிற, யாரோ காப்பாற்ற வராங்கன்ட்டு. அப்போ இவ டயர்டில் அப்படியே நிற்க அந்த பின்னாடி சோலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்த சைக்கோ அப்போ ஃபாஸ்ட்டாக வந்து அவன் காரில் சோலை இடிச்சிடுறான். அந்த சைக்கோட காரனால தான் தூக்கி அடிக்கப்பட்டு சோல் அப்படியே ஏரிக்குள்ளே விழுந்துடுறா. இதை பார்க்கும்போது சஞ்சய்க்கு ஒரு நிமிஷம் உயிரே கையில் இல்லை. ஸோ சோல் இதுக்கு முன்னாடி அந்த ஏரி நீர் தேக்கத்தில் சூசைட் பண்ணுறக்காகவும் விழலை, அவள் தெரியாமையும் விழலை. இந்த சைக்கோ காரில் இடிச்சனால தான் சோல் விழுந்திருக்கா. சஞ்சய் இப்போ நடந்தது ரொம்ப ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க. அந்த கார் சஞ்சய்வை கிராஸ் ஆகி போகுது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. சஞ்சய் நீச்சல் அடிச்சு போய் சோல் எப்படியோ காப்பாற்றிடுறான். அவளை அப்படியே கரைக்கு கொண்டு வந்தா சோல் மயக்கத்தில் இருக்கா. சோல் என்னை கண்மொழிச்சு பாருன்ட்டு சஞ்சய் அங்கே அழுதுட்டு இருக்க. அந்த சைக்கோ பின்னாடியிலேருந்து வந்து சஞ்சயை போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஃபைட் போகுது. அப்போ போலீஸ் அந்த வழியாக போக அந்த சைக்கோ எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஆனால் சஞ்சய் போராடி அந்த சைக்கோவை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் சோலை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. சஞ்சய் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்க. சோலோட பிரதர் அம்மாவும் பதட்டமாக சோலை பார்க்க ஓடுறாங்க. ஸோ அவங்க வந்து சோலை காப்பாற்றினது சஞ்சய் தானே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் சோலும் வெளியே இருக்க சஞ்சயோட முகத்தை கூட பார்க்காம அவனை பிடிச்சி திட்டிருப்பா, எதுக்கு என்ன காப்பாற்றினேன்ட்டு. ஏன்னா அவளால் கால் நடக்க முடியாமல் போயிருக்கும்ல, இதுக்கு மேலே அவன் உயிரோட ஏன் இருக்கணுங்கிற அளவுக்கு அவன் நினைச்சிருப்பா. ஸோ இதோட ஃபிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு சோலோட ஆக்சிடென்ட் டே அன்னைக்கு காட்டுறாங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக்சுவலாக இப்படி தான் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோடோட எண்ணில் என்ன ஆயிருக்கும், சஞ்சயை பார்க்கறதுக்கு சோல் போவா. அவளுக்கு வந்து சஞ்சய் தன்னை ஆல்ரெடி லவ் பண்ணாங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி போகும்போது தான் அந்த டாக்ஸி சோல் முன்னாடி வந்து நின்றுருக்கும். இவளுக்கு அந்த டாக்ஸியை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அப்படியே அந்த டாக்ஸிக்கு சைடில் போக அவளுக்கு அந்த கீச்சனோட சத்தம் கேட்டுருது. அப்போ தான் சோலுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ அவளுக்கு வந்து புரிஞ்சிருது, நம்மளுக்கு அன்னைக்கு ஆனது ஆக்சிடென்ட்டே இல்லை, ஒரு சைக்கோ தான் கொலை பண்ண பார்த்துருக்கான்னு. உடனே அவள் பயந்து திரும்பி அவள் வீட்டுக்கு போக பார்க்குறா. அப்படி அவள் வீட்டுக்கு நடந்து போகும்போது யாரோ வந்து சோலை பிடிக்கிறாங்க. அதோட அங்கே சீன் கட் ஆகுது. ஸோ சஞ்சய் அந்த வழியாக வீட்டுக்கு போகும்போது அங்கே சோலோட கொடை கீழே கிடக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு பயமாயிருச்சு. சோலுக்கு என்ன ஆச்சுன்னு அவன் ரொம்ப பதட்டப்பட்டு உடனே சோலோட வீட்டுக்கு ஓடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா சோலோட தம்பி தான் இருக்கான். சோல் எங்கன்னு கேட்க அவனுக்கு தெரியல. அப்போ சோலோட பிரதர் சொல்கிறான், அவள் இன்னைக்கு வெளியவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
இந்த டேட்டில் நான் அந்த ஏரி நீர்த்தேக்கம் பக்கம் போகாமல் என்னை நீ பார்த்துக்கோன்னு சொன்னான்ட்டு இவன் சொல்ல அப்போ தான் சஞ்சய் கொண்டு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அந்த ஏரி நீர்த்தேக்கம் கட்ட சஞ்சய் காப்பாற்றிருப்பான்ல சோலை. அப்போ அந்த தண்ணியை பார்த்து சொல்லியிருப்பா என்னோட ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் வருதுன்ட்டு. அதை பற்றி இப்போ சஞ்சய் கேட்க சோலோட பிரதர் சொல்கிறான் என் சிஸ்டருக்கு இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகலையே, ஒரு வேளை அவள் ஏதாவது கனவுல பார்த்துட்டு உங்ககிட்ட வளரி இருப்பா போலன்னு சொல்ல அப்பயே சஞ்சய் நினச்சி பார்க்குறான் சஞ்சய்க்கு ஷோல்டரில் அடிபடுன்ட்டு அவள் ஆல்ரெடி கனவுல வந்ததெல்லாம் சொல்லியிருப்பாள்ல. ஸோ இதில் ஏதோ உண்மை இருக்குன்னு புரியுது. அதனால் அந்த ஏரி நீர்த்தேக்கம் கட்ட சஞ்சய் போகிறான். அப்படியே சோலை காட்டினாங்கன்னா சோலை அந்த சைக்கோ தான் கடத்திட்டு போயிருக்கான். அதே மாதிரி போன டைம்லைனில் காட்டின மாதிரியே அவனோட இடத்துல டாக்ஸியை நிறுத்திட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். டாக்ஸிக்குள்ளே இருக்க சோல் நினச்சி பார்க்குறான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு இந்த டைம் நல்லாவே தெரியும். அப்போனா இவன் கிட்ட நம்ம புத்திசாலித்தனமாக தப்பிச்சுக்கணும், நம்ம கண்டிப்பாக விதியை மாற்ற முடியும்னு யோசிச்சுட்டு அங்கே இருக்க கத்தி எடுத்து அவள் கயிறு அவுக்குறா. அப்போ சஞ்சயும் டாக்ஸி பிடிச்சி அந்த ஏரி நீர்த்தேக்கம் கிட்ட வந்துட்டான். இன்னொரு பக்கம் சோலை காட்டினாங்கன்னா அவன் அன்னைக்கு இறங்கி ஓடி இருப்பான். ஆனால் இந்த டைமு அவன் காரில் இருக்க சாவியும் எடுத்துகிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ பார்க்கும்போது அவனோட டாக்ஸியில் சோலும் இல்லை சாவியும் இல்லை. இவனுக்கு ஒன்றே டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அவன் வேற ஒரு வேனை எடுத்துகிட்டு சோலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். சஞ்சய் அந்த ஏரி நீர்த்தேக்கம் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறான் இப்படி ஒரு பொண்ணை காணோம், அவள் கண்டிப்பாக இங்கே தான் வந்திருப்பா, போய் தேடுங்கன்ட்டு. ஆனால் அந்த போலீஸ் அவன் சொல்கிறத சீரியஸாகவே எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் சோலை காட்டினாங்கன்னா அவள் ஓடும் போது யோசிக்கிறா அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பா அந்த ஏரி நீர்த்தேக்கம் அந்த பிரிட்ஜு கிட்ட ஓடிருப்பா. ஆனால் இந்த டைம் ஆப்போசிட் சைடில் ஓடுறா. சஞ்சய் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பலான்னு யோசிக்கும் போது அந்த போலீஸ்காரங்க பேசிக்கிறாங்க அன்னைக்கும் இப்படி தான் ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான்ட்டு. அப்போ தான் சஞ்சய்க்கு மேலும் டவுட் ஆகுது. சோலுக்கு அந்த இடத்துல ஏதோ ஆபத்து இருக்குன்னு சஞ்சய் அங்கேருந்து ஓடுறான். சோலால் ரொம்ப ஓட முடியாமல் அவள் அப்படியே கீழே விழ அவளையும் அவள் பின்னாடி கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதையும் சஞ்சய் பார்த்துட்றான். உடனே சோல்னு கத்திட்டு அவன் ஓடி வரான். அதை சோல் பார்க்குறா. சோலால் ஓடவும் முடியல. இன்னொரு பக்கம் சஞ்சய் இருக்கான். இவளுக்கு தோணுது இது விதின்னு எடுத்து நம்ம ஏற்றுக்கணுமா என்னன்ட்டு. அவள் யோசிச்சுட்டு அந்த காரை பார்க்க அந்த கார் அப்படியே சோல் பக்கத்தில் வருது. அப்படியே அங்கே பிளாக் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தா சோல் பக்கத்தில் வந்தது வேற ஒரு காரு. அந்த சைக்கோட வேன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிருச்சு. போன டைம் சஞ்சயும் அந்த சைக்கோவும் ஒருத்தர் முகம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க பார்த்துக்கல. ஆக்சுவலாக இப்போ சோல் பக்கத்தில் ஒரு கார் நின்றுச்சுல, அது டேசங்கோட அப்பா காரு. அவர் வெளியே சோலை பார்க்குறாரு. அவள் மயக்கத்தில் இருக்கனால சஞ்சய் சோல்னு அவளை எழுப்ப சோல் கண்முழிச்சு சஞ்சயை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறா. சோல் இப்படி பேசுறது கேட்டு சஞ்சய் சாக்காயிட்டு இருக்க. சோலை காட்டினாங்கன்னா அவள் ஹிஸ்டாரிக்கல் டைமில் ஜோசன் அரசாட்சியில் இருக்கா. இது அவளாலேயே ஏற்றுக்க முடியல. இது என்னடா ட்விஸ்ட்டு, இந்த முறை நம்ம ஹிஸ்டாரிக்கல் டைமில் எனக்கு வந்துட்டோமான்னு சோல் யோசிச்சுட்டு இருக்க. அவள் அதே அதிர்ச்சியில் பயங்கரமாக கத்திடுறா. அப்போ கட்டுன்னு ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தா சோல் ஆல்ரெடி டைரக்டர் ஆகணும் தானே எண்ணத்துல இருந்திருப்பா. ஸோ ஒரு ஃபிலிம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஷூட்டிங்கில் தான் இப்போ இருக்கா. இது 2023 தான். அந்த டைரக்டர் பிடிச்சி சோலை கத்த அப்போ ஒருத்தங்க விடு சோல் அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சோல் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போயிருப்பாள்ல. ஆனால் அது 2 மாடி பில்டிங்னு அவளுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மேனேஜர் இடத்துல இருந்தவன் தான் இப்போ சோல் கூட பேசிட்டு இருக்கிறது. ஸோ சோலுக்கு அதே இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அப்போதான் சோல் ரியலைஸே ஆகிறா நான் விதியை சேஞ்ச் பண்ணிட்டேனான்ட்டு. அப்படியே அவள் காலை பார்த்தா அவளால் அவள் காலை உணர முடியுது. நல்லா நடக்கிறா. அப்போ சோல் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனால் அவளுக்கு சஞ்சயோட நினைப்பு வருது. உடனே ஃபோன் எடுத்து சஞ்சயை பற்றி சர்ச் பண்ணுறா. அவன் இறந்துருக்க கூடாதுன்னு நினச்சிட்டே வேண்டிகிட்டே பார்க்க சஞ்சய் இறந்த மாதிரி எந்த நியூஸுமே ஃபோனில் இல்லை. அப்போ தான் இவளுக்கு நிம்மதி ஆகுது. ஆனால் டைமை பார்த்தா 12:05. இவள் ஆல்ரெடி சஞ்சய் கிட்ட சொல்லியிருப்பாள்ல நம்ம January 1 மிட் நைட்டில் மீட் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ லேட் ஆயிடுச்சுன்னு சோல் அங்கேருந்து அவசர அவசரமாக ஓடுறா. அந்த பிரிட்ஜு கிட்ட போய் வெயிட் பண்ணா ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ சஞ்சயை பார்க்க முடியாதான்னு யோசிச்சுட்டு அந்த டைம் கேப்ஸில் புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா. பார்த்தா இப்போ அங்கே அந்த மரமே இல்லை. அந்த இடத்த மரத்தில் எடுத்துட்டு அது ஒரு ரோடாட்ட போட்டாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் சஞ்சயோட அப்பார்ட்மெண்ட் முன்னாடி போய் நின்றுட்டு அவன் வீட்டை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ சஞ்சயோட கார் அந்த வழியாக தான் போகுது. அந்த காருக்குள்ளே தான் சஞ்சயும் இருக்கான். ஆனால் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கல. இப்போ சஞ்சய் வீட்டுக்குள்ளே போனோன்னே அங்கே காட்டினாங்கன்னா அங்கே ஒரு கோட் இருக்கு. சஞ்சய் அதை பார்த்துட்டே உள்ளே போனால் அவன் ரூமில் யாரோ குளிச்சுட்டு இருக்காங்க. சஞ்சய் அவனோட பாத் டப் கிட்ட போய் என்கிட்ட சொல்லாமல் எப்போ வந்தேன்னு சிரிச்சுட்டே கேட்க நமக்கெல்லாம் பதறிடும். டே சஞ்சய் என்னடா பண்ணுற, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியான்ட்டு. அப்போ சஞ்சய் காதை பிடிச்சி இழுக்க பார்த்தா அங்கே குளிச்சுட்டு இருக்கிறது ஹயோக்கு. இவன் பண்ணுற ஆக்ஷன்ல அங்கே வேற ஒரு பொண்ணு இருப்பானே நம்மளை நம்ப வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது ஹயோக் தான்.
நீ எதுக்கு என் வீட்டில் வந்து குளிச்சுட்டு இருக்கேன்னு சஞ்சய் கேட்க ஹயோக் சொல்கிறான் எனக்கு உன் பாத் டப் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு சஞ்சய் சீக்கிரமாக குளிச்சுட்டு என் வீட்டை விட்டு ஓடிடுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வர பார்த்தா சஞ்சயோட வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு நின்று பாஸ்வேர்டு அமுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ சஞ்சய் கதை ஓப்பன் பண்ண அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுறா. செக்யூரிட்டிஸும் வந்துடுறாங்க. அப்போ சஞ்சய் போலீஸுக்கு கால் பண்ணி நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கிறான். பார்த்தா இந்த பொண்ணு இந்த மாதிரி அடிக்கடி வந்து சஞ்சயோட வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்துருக்கா போல. இப்போ அந்த பொண்ணு சஞ்சயோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே ஓடி வர அவள் சோலை இடிச்சிட்டு போயிடுறா. பார்த்தா சோலும் அந்த பொண்ணு ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால் அங்கே வந்து செக்யூரிட்டிஸும் போலீஸும் சோலை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினாங்கன்னா சஞ்சய் வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்த அந்த கேடி பொண்ணு ஒரு போர்டை கீழே விட்டு போயிருப்பா. அதை சோலை எடுத்து வச்சிருப்பா. அந்த போர்டையே பார்த்து சஞ்சய் நீ உயிரோட இருக்கையில் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சோல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ போலீஸ் சோல் கிட்ட உன் நேம் என்ன ஐடியெல்லாம் கொடுன்னு சொல்லும் போது இவ்வளோ கொடுக்குறா. அப்படியே போலீஸை பார்த்து நம்ம விதி சேஞ்ச் ஆனது நல்லா தானே இருக்கும், என் விதி ரொம்ப சேஞ்ச் ஆகி நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் வேலைக்கெல்லாம் போகிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு ஆமாம்மா, ஆனால் இப்போ நீ ஜெயிலுக்கு போகிற விதியை யாராலையும் மாற்ற முடியாது, நீ சஞ்சயோட வீட்லேயே அவருக்கு தெரியாமல் நுழைய பார்த்துருக்கேன்னு சொல்ல சோல் பயங்கரமாக கோவப்படுறா. என்னது சஞ்சயோட வீட்டில் ஒருத்தவங்க நுழைய பார்த்தாங்களா, அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறவங்கள நீங்கள் எப்படி விடுறீங்க, அவங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும்னு சொல்ல போலீஸ் சொல்கிறாங்க அந்த கேடி பொண்ணே நீ தானன்ட்டு. அப்போ இன்னொரு போலீஸ் வந்து சஞ்சய் அந்த கேடி பொண்ணு மேலே எந்த கேஸும் போட வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல சோல் ரொம்ப கோவப்படுறா. அதை எப்படி அவன் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவன் தண்டனை கொடுத்தே ஆகணும், அவன் இவ்வளோ கைண்டால இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோலை அலப்பறை பண்ணிட்டு இருக்க அவங்களாம் சோலை அப்படியே வெளியே கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்போ சஞ்சயோட மேனேஜர் சோலை பார்க்குறான். ஓ இவ தான் அந்த கேடி பொண்ணான்னு பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு சோலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உடனே சஞ்சயை பார்க்க அவன் ஓடுறான். சஞ்சய்வோ ஹயோக்கு பேசிட்டு இருக்கும் போது ஹயோ கேட்குறான் நீ ஏன் இப்போ உனக்கு வந்து ஃபிலிமை வேண்டான்னு சொன்ன, இதை வந்து கிம் கேட்டார்னா ரொம்ப கோவப்படுவார்னு சொல்ல சஞ்சய் அந்த ஃபிலிமோட கதையை எடுத்து ஹயோ கிட்ட கொடுக்குறான். பார்த்தா அது ரொம்ப மோசமான கதையாக இருக்குது, இஷ்டத்துக்கும் கதை எழுதி வச்சுருக்காங்க, இது எப்படி நான் ஓகே பண்ண முடியும்ன்ட்டு சஞ்சய் கேட்டுட்ருக்க. அப்போ சஞ்சயோட மேனேஜர் அவசரமாக ஓடி வரான். பார்த்தா அவன் என்ன சொல்கிறான்னா உன் வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தால அந்த கேடி பொண்ணு அவள் வேற யாரும் இல்லை, உனக்கு இந்த ஃபிலிமோட கதையை கொடுத்தாங்கல்ல அந்த கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணு தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவள் தான் என்கிட்ட இந்த கதையவே கொடுத்தா, ஒருவேளை நீ இந்த கதையை வேணான்னு சொன்னனால அவள் ஏதோ பிளானோடு தான் உங்ககிட்ட வரான்னு நினைக்கிறேன்ட்டு இந்த மேனேஜர் சொல்ல அவனுங்க 2 பேருக்கும் அப்படிதான் இருக்குன்னு தோணுது. சோல் ஒர்க் பண்ணுற கம்பெனியிலேருந்து தான் இந்த கதையை சஞ்சய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்படியெல்லாம் கதை நடந்தனால அந்த கேடி பொண்ணையும் சோலையும் ஒரே ஆள்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ சோல் அவள் வீட்டுக்கு போய் அவள் ரூமில் பார்த்தானா அங்கே எக்லிப்ஸ் பற்றி சஞ்சயை பற்றி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஏன்னா இப்போ விதி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவள் சஞ்சயோட ஃபேன்லாம் இல்லை போல. அப்படியே அவள் வாட்சை பார்த்தானா அவகிட்ட அந்த வாட்சும் இல்லை. ஏன்னா இப்போ சஞ்சயோட ஃபேனாக இல்லாதப்ப அவள் அந்த வாட்சையும் வாங்கியிருக்க மாட்டா தானே. எப்படி இருந்தாலும் விதியை சேஞ்ச் பண்ணியாச்சு, இனி அந்த வாட்ச் தேவையில்லைன்ட்டு இவ அப்படியே ரிலாக்ஸாக படுத்து தூங்குறா. அப்போ அவளுக்கு ஒரு மோசமான ட்ரீம் வர அவள் பயந்து கண் முழிச்சுக்கிறா. அப்போ அவங்க பாட்டி அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் மனநிலை சரியில்லை, அதனால அவள் மூஞ்சியில் வந்து மேக்கப் போட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவளும் பாட்டி கூட விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவள் ஜாலியாக வேலைக்கு கிளம்ப ஒரு ரேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அவ்வளோ செருப்பு கலெக்ஷன்லாம் வச்சுருக்கா. இவளுக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளால் நடக்கவே முடிஞ்சிருக்காது. பட் இங்கே இவ்வளோ செருப்பு போட்டு அவள் அதெல்லாம் போட்டு போட்டு பார்த்துக்கிறா இவளால் நடக்க முடியுதுன்ட்டு. அவங்க அம்மாவும் வேலைக்கு கிளம்பிட்டியான்னு கேட்க ஆமாங்கிறா. அப்படியே சோல் இன்னொரு விஷயம் கேட்குறா, என்ன அன்னைக்கு ஒருத்தன் கடத்திட்டு போனால அவன் அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு கேட்க அவங்க அம்மா சொல்கிறாங்க அது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதையும் இப்போ கேட்குறா. அதுவும் இல்லாமல் அவனை பிடிச்ச ஜெயிலில் அன்னைக்கே போட்டாங்கல்லன்னு சொல்ல சோல் யோசிக்கிறா 14 வருஷமா, இந்த விஷயம் நடந்து 15 வருஷம் ஆச்சுல்லன்ட்டு. அந்த டவுட்டோடையே அவள் கிளம்ப அவங்க அம்மா கார் சாவி எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. இவளுக்காக ஷாக் ஆயிடுச்சு, நான் வந்து கார் வச்சுருக்கணான்ட்டு. அவளால் நடக்க முடிஞ்சதே அவளுக்கு பெரிய இதுதான், இதில் கார் வேற ஓட்டுறாங்கும் போது அவள் ரொம்ப சந்தோஷமாக அந்த சாவி எடுத்துகிட்டு போகிறா. அப்போ அவங்க அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க இவன் அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூட விரும்ப மாட்டான், இப்பயே திடீர்னு அதை பற்றி கேட்குறான்ட்டு. ஆக்சுவலாக இவள் விதியை சேஞ்ச் பண்ணிட்டால, அதனால் இடையில நடந்த எதுவுமே இவளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவள் வந்து காருக்கு லைசன்ஸ்லாம் வச்சுருக்கா, ஆனால் கார் எப்படி ஓட்டுறதுனால இவளுக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் நம்ம நல்ல ட்ரைனிங்கோட தான் இது வச்சுருக்கோம், நம்ம கண்டிப்பாக ஓட்டுவோன்னு நினச்சி அவள் ஆரம்பிக்கிறா. சூப்பராகவும் ஓட்டிகிட்டு போகிறா. அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் ஹாய் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறா. அவள் முன்னாடி அந்த மாடி படிக்கட்டு இருக்குது. அன்னைக்கு வந்து அது ஏற முடியல, பட் இப்போ வந்து அந்த படிக்கட்டை ஜாலியாக ஏறி போய் அவளோட ஒர்க் பிளேஸில் உட்கார்றா.
இவளுக்கு இப்படிலாம் நடக்கும்போது அது ரொம்ப புது ஃபீலிங்காக இருக்கா. ஜாலியாக செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறா. அப்போ பின்னாடி அந்த மேனேஜர் வந்து நிற்கிறான். உன்னை பாஸ் கூப்பிட்டாங்க உடனே போய் பாருன்னு சொல்ல இவளும் அங்கே போகிறா. அங்கே போனால் பாஸ் இவளை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. எதுக்கு சஞ்சய் வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்துன்ட்டு. இவ சொல்கிறா அது நான் இல்லை அது வேற ஒரு பொண்ணுன்ட்டு. ஆனால் அது நடக்கிற மாதிரி நீயே அப்போ அந்த வீட்டு முன்னாடி போய் நின்னுன்ட்டு அவளை பிடிச்சி நல்லா திட்டிட்டு சரி ஓகே நான் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன், அந்த காம்ப்ரமைஸ் மீட்டிங்கில் நீ சஞ்சய் கிட்ட இதை சொல்லி புரியவேன்னு சொல்ல இவ ஷாக் ஆகுறா. நான் சஞ்சயை மீட் பண்ண போறேனான்ட்டு. ஸோ சஞ்சயை மீட் பண்ண இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. சஞ்சயும் வரான். இவ அவளை பார்த்து சஞ்சய்ன்னு சொல்லிட்டு பேச சஞ்சய் உடனே நீ யாருன்னு கேட்டுறான். பார்த்தா இதெல்லாம் இவளோட இமேஜினேஷன் தான். ஸோ அந்த இமேஜினேஷன் நினச்சி இவ ரொம்ப அழுதுருக்கா. பாசும் ஏன் அழுகிறேன்னு கேட்க இல்லை கண்ணில் தூசி பட்டுருச்சு நான் போய் மூஞ்சி கழுவிட்டு வரேன்ட்டு இவ வெளியே வரா. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா யூன்ஜி தான் கூப்பிட்டுருக்கா. இவ யூன்ஜோன்னு பேச போக அவ பயங்கரமாக கத்துறா. சீக்கிரவா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு. எதுக்குன்னு கேட்டால் எனக்கு குழந்தை பிறக்க போது சீக்கிரவான்னு சொல்கிறா. என்னடா இது புது கதையாக இருக்குன்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. யூன்ஜு சீக்கிரவான்னு கத்த இவ அப்படியே இன்னொரு சைடு பார்க்குறான். சஞ்சய் வேற மீட் பண்ணுமேன்ட்டு. ஆனால் யூன்ஜு அதுக்கு மேலேயும் கத்த இவ உடனே அங்கேருந்து ஓடுறா. சஞ்சய்வும் இந்த மீட்டிங்காக அந்த ஹோட்டலை ரீச் பண்ணிட்டான். அப்போ சஞ்சய் கார்லேருந்து இறங்கி ஒரு ஃபவுண்டன் கடை நின்று சூலேஸ் கட்டிட்டு இருக்கான். இவ அவசரமாக வந்தவ அவ குறுக்கால யாரோ போக தெரியாம சஞ்சய் இடிச்சு தள்ளிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து போறா. சஞ்சய் ஃபவுண்டனுக்குள்ள விழுந்துட்டான். அப்ப சஞ்சயோட மேனேஜர் சோலை கூப்பிட்டு என்ன ஒருத்தங்களை ஃபவுண்டனுக்குள்ள தள்ளி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போறேன்னு கேட்க இவ அவசரத்துல தள்ளி விட்டது கூட கவனிச்சிருக்க மாட்டால. இல்லைங்க சாரி நான் வேணா உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுமோ அது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு போயிடுறா. ஆனா அது சஞ்சய் தான்ட்டு சஞ்சயோட முகத்தை இவ பார்க்கல. இவ அப்படியே திரும்பி ஓடி போக சஞ்சய் வந்து நிமிந்து பார்க்கும்போது இவ பின்னாடி போறதை மட்டும்தான் பார்க்கறான். ஸோ சஞ்சயும் சோலோட முகத்தை பார்க்கல. ஆனா அந்த மேனேஜருக்கு தான் சோலை தெரியும்ல. அதுவும் இல்லாமல் சோல் கார்டை வேற கொடுத்துட்டு போயிருக்கா. இவன் அந்த கார்டை வந்து சஞ்சய் கிட்ட காட்டிட்டு அந்த ஃபிலிம் கம்பெனியோட பொண்ணு தான் மறுபடியும் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கிறது. அந்த கேடி பொண்ணு வேணும்னு இதெல்லாம் பண்றா போல. அவ இதுக்கான பணத்தை தந்துறேன்னு சொல்றான்னு சொல்ல சஞ்சயும் சரி ஓகே அப்ப என் இன்னர்ஸ்க்கும் சேர்த்து அவகிட்ட பணம் வாங்கன்ட்டு அவன் சும்மா காமெடிக்கு தான் சொல்றான். ஆனா இந்த மேனேஜர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டான். அப்ப சஞ்சய் அந்த வெட்லு கூட திரும்ப அங்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் சஞ்சய்ன்னு பாக்குறாங்க. இவன் அப்பையும் தண்ணிக்குள்ள விழுந்ததை மேட்ச் பண்ணிட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டினாங்கன்னா யூன்ஜு பிரசவ வலி தாங்க முடியாமல் சோலோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் என் புருஷன் தான் காரணம்னு அவள் கத்திக்கிட்டு இருக்க. யார் அவன்ட்டு சோல் கேட்குறா. உன் பிரதர் தான் சொல்லிட்டு யூன்ஜு கத்திட்டு இருக்க. அங்கே சோலோட பிரதர் வரான். சாரி நான் மீட்டிங்கில் இருந்தனால தான் ஃபோன் எடுக்க முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. யூன்ஜு உடனே சோலோட பிரதரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரே சாக்கா இருக்கு. அப்பதான் அவங்க 2 பேரோட கல்யாண ஃபோட்டோவே இவளுக்கு ஞாபகம் வருது. அடப்பாவி என் ஃப்ரெண்டையே நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு அவளோட பிரதரை போட்டு இவளும் அடிச்சிட்டு இருக்கா. உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய பிறக்க போதான்ட்டு இவ அதிர்ச்சியில பார்க்க மேலும் ஒரு அதிர்ச்சியா இன்னொரு குட்டி பொண்ணு ஓடி வந்து அத்தங்கிறா. பார்த்தா இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு பொன் குழந்தை இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பேபி தான் இப்போ பிறக்க போகுது. சோலுக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. அதுக்கப்புறம் சோலுக்கு அவளோட மேனேஜர் கால் பண்ணி சஞ்சயோட மீட்டிங் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ல நான் ஏதாவது பேசட்டுமான்னு சோல் கேட்கறா. இல்ல பாஸே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீ இன்னைக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் சோல் யோசிச்சு பாக்குறா இனிமேல் நம்மளால சஞ்சயை மீட் பண்ணவே முடியாதான்ட்டு. அப்போ சோலுக்கு வந்திருக்க மெசேஜை பார்த்தீங்கன்னா சஞ்சயோட மேனேஜர் சஞ்சயோட ட்ரெஸ்ஸுக்கான காஸ்ட்டை சோலுக்கு அனுப்பிவிட்டு இந்த காசை கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அந்த காசு எவ்வளோன்னு பார்த்தா $7,198. இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஒருத்தங்க ட்ரெஸ் போட போகிறாங்கன்னு சோல் யோசிச்சு கண்டிப்பாக அவங்க ஏமாத்த தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிறா. உடனே அவள் அந்த நம்பருக்கு கூப்பிட சஞ்சய் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காரில் தான் அந்த மேனேஜரோட செல் இருக்குது. இவன் அட்டன் பண்ணலான்னு நினைக்கிறக்குள்ள கால் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் சோல் மெசேஜ் போடுறா. நான் கால் பண்ணாலும் நீ எடுக்கல. எனக்கு என்னமோ நீ பொய் சொல்றியோன்னு தோணுது. உண்மையாலே இந்த ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாங்க தானா? உண்மையை சொல்லுங்கன்னு சோல் மெசேஜ் போட சஞ்சய் அவனோட மேனேஜர் பண்ணியிருக்க மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இவங்கிட்ட காமெடிக்கு சொன்னா இவன் என்ன உண்மையாலே பணத்தை கேட்டு வச்சிருக்கான்னு சஞ்சய் யோசிக்கிறான். இல்லைங்க இந்த பிரச்சனை இதோட விட்டலான்னு சஞ்சய் மெசேஜ் போட போறான். ஆனா அதுக்குள்ள சோல் இப்படிலாம் பேசி வச்சிருக்காளா நீங்க ஏமாத்த பாக்குறீங்களான்ட்டு. அதனால சஞ்சய் என்ன நீங்க ஸ்கேமர்னு சொல்றீங்களான்னு சஞ்சய் மெசேஜ் போட அப்படி இல்லைன்னா போட்டோ அனுப்புங்கன்ட்டு சொல்றா. சஞ்சய் உடனே இவகிட்ட நிரூபிச்சே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறான். வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. அப்ப காருக்குள்ள அந்த மேனேஜர் வரான். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் பார்த்து கேட்க சஞ்சய்க்கு தோணுது நம்ம ஏன் இப்ப வித்தியாசமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ அந்த மேனேஜர் சஞ்சய் கிட்ட நீ ஃபவுண்டனுக்குள்ளே விழுந்ததை ஒரு ஆர்டிக்கிளாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு அதை காட்ட சஞ்சய் உடனே அந்த பொண்ணுக்கிட்ட காம்பன்சேஷனுக்கு காசெல்லாம் நீ வாங்காத, அந்த பொண்ணு மேலே நான் போலீஸ் கேஸ் போடுறேன்னு சொல்லிடுறான்.
இப்போ சோலோட பிரதருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சஞ்சய் டொனேஷன் கொடுத்துருக்கான். அந்த ஃபோட்டோ அங்கே இருக்க அதை சோல் பார்க்குறா. சோலோட பிரதரும் அதை பார்த்துட்டு இவன் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவான்னு எனக்கு எங்கே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம 2 பேரும் அவங்ககிட்ட நல்லா பழகியிருந்தா அவன் இந்நேரம் என் குழந்தைங்களுக்கு அங்கிளாக இருப்பான். உங்கள் 2 பேருக்கும் 2 பேர் மேலேயும் க்ரஷ் இருந்துச்சு தானே. ஆனால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஏன் திரும்ப பார்த்துக்கலன்னு கேட்க சோலுக்கு வந்து எந்த இன்சிடென்ட் பற்றி அவன் பிரதர் பேசுகிறான்னு தெரில. ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒன்று யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு தான் இவன் லவ் எல்லாம் பண்ணல, நீ மறந்துடுன்னு சொல்லியிருப்பாள்ல. இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு போய் சஞ்சய் கிட்ட பேசுறதுன்னு இவ யோசிக்கிறா. அப்படியே சஞ்சயை காட்டினாங்கன்னா அவன் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் வாட்ச் எல்லாம் கழட்டி வைக்கும் போது அங்கே இன்னொரு வாட்ச் இருக்கு. அதை சஞ்சய் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக பார்க்குறான். சோலும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பப்ளிக் டிவியில் சஞ்சயோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறா. அவன் மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், நீ எனக்காக உயிரோடு இருக்கன்ட்டு. சஞ்சயும் சோலை இன்னும் மறக்கல. அவனும் சோலு எடுத்த ஃபோட்டோவை தான் அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு போய் கேட்டால் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. நீங்களும் சஞ்சயும் இனிமேல் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும், சஞ்சயை வந்து நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாதுன்ட்டு. சோல் எவ்வளவோ சொல்கிறான், நான் அந்த கேடி பொண்ணு இல்லை, தயவு செஞ்சு நம்புங்கன்ட்டு. அப்போ அந்த போலீஸ்காரங்க அப்புறம் ஏன் சஞ்சயை நீங்கள் அந்த ஃபவுண்டனுக்குள்ளே தள்ளி விட்டீங்கன்னு கேட்க இவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, நான் ஃபவுண்டனுக்குள்ளே தள்ளி விட்டேனா? ஓ, நான் தள்ளி விட்டது சஞ்சயை வான்ட்டு ஷாக் ஆகுறா. என் கண்ணெல்லாம் எதுக்கு இருக்குது, நான் சஞ்சயை தள்ளி விட்டது கூட தெரியாமல் இருந்திருக்கேன்னு இவ புலம்ப. போலீஸ்காரன் சொல்கிறாங்க, நீங்கள் புலம்பரை நிறுத்திட்டு முதல்ல இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்கள், அவரே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்ல இது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணுமான்னு இவ கேட்குறா. அதுக்கு அந்த போலீஸ்காரங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, இன்னைக்கு சஞ்சயோட கான்சர்ட் வேறு இருக்குது, நீங்கள் சைன் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் சோலுக்கு மறுபடியும் சாக்கு. என்னது கான்சர்ட்டா? அது போன வருஷத்தோட லாஸ்ட்லேயே நடந்திருக்கணுமேன்னு சோல் யோசிச்சுட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஆக்சுவலாக டிசம்பர் 31 நடக்க வேண்டிய கான்சர்ட் போஸ்ட்பாண்ட் ஆகி இன்னைக்கு நடக்க போகுது. இவ உடனே அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கேட்குறா, நான் வந்து இந்த ஃபிலிம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் சஞ்சயை மீட் பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் டிக்கெட் இல்லாமல் உள்ளே விட முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. சோல் உடனே சஞ்சயோட மேனேஜருக்கு கால் பண்ணிடுறா. நான் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப சாரி, ஆனால் என்னால் முடிஞ்சா நான் சஞ்சய்வை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்க முடியுமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிங்கலன்ட்டு அந்த மேனேஜர் சொல்கிறான். இவ ரொம்ப பிடிச்சி கெஞ்சிரா. சரியான அந்த மேனேஜர் போய் சஞ்சய் கிட்ட இதை சொன்னால் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சஞ்சய் சொல்லிடுறான். இதை வெளியே வந்து அந்த மேனேஜர் சொல்லிட்டு, சஞ்சயை பார்க்க முடியாது, நீங்கள் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா, இப்போ அதை மீறினீங்கன்னா நான் கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு இவன் போக பார்க்க சோல் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு, நான் சஞ்சயோட ஃப்ரெண்டு தான், அட்லீஸ்ட் என் நேமையாச்சும் அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறா. இவ தொல்லை தாங்க முடியாமல் இவனும் போய் சஞ்சயை பார்க்க போனா அவன் ஆல்ரெடி கான்சர்ட்டு கிளம்பிட்டான். சரி ஓகேன்னு இவன் கொடுத்த ஃப்ளவர்ஸை மட்டும் இவங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கான்சர்ட் ஆரம்பிக்குது. சோலும் வெளியே சஞ்சய்க்காக வெயிட் பண்ணிட்டு அந்த கான்சர்ட்டை கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஆல்ரெடி சஞ்சய் வந்து அந்த ஸ்கெடியூல் இல்லாத மாதிரி ஒரு பாட்டு பாடினால அதை தான் இப்பயும் பண்ணுறான். ஆனால் அப்போ வந்து அது ஒரு சாதாரணமான எமோஷ்னல் சாங்காக காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தா அவன் சோலுக்காக பாடுற மாதிரி தான் இருக்குது. அவன் சோலை மீட் பண்ணது, சோலை பற்றி நினைக்கிறதெல்லாம் தான் அவன் ஒரு பாட்டாக பாடியிருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது சோல் ரொம்ப உருக்கமாக அந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கான்சர்ட் முடிஞ்சிருச்சா, ஆனால் சஞ்சயவை சோலால் பார்க்க முடியல. சரி நீ அப்படியே சோகமாக போயிட்டுருக்க. அப்போ பனி பொழியுது. அதோட இவளோட ஃபோனையும் யாரோ தள்ளி விட்டுறாங்க, அது கீழே விழுந்து உடையுது. அப்போ தான் சோலுக்கு ஒவ்வொன்றா புரியுது. இதுக்கு முன்னாடி சோல் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கான்சர்ட் டே அன்னைக்கு என்னென்னலாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் தான் இப்போ அப்படியே ரிப்பீட்டடாக நடக்குது. ஸோ அன்னைக்கு என்ன இருக்கும், சஞ்சய் சோலு பிரிட்ஜில் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் வந்து சூசைட் பண்ணியிருப்பான் தானே. ஸோ இப்பயும் அந்த மாதிரி ஏதோ நடந்துருமோன்னு யோசிச்சுட்டு இவன் நேராக அந்த பிரிட்ஜுக்கு தான் போகிறா. சஞ்சய் அப்படியே கான்சர்ட் முடிச்சுட்டு டயர்டாக வந்து ரூமில் உட்காரும்போது அங்கே இருக்க சோல் கொடுத்த ஃப்ளவர்ஸை சஞ்சய் பார்க்குறான். இன்னொரு பக்கம் சோல் அவள் கார் எடுத்துகிட்டு போய் அந்த பிரிட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவன் மனசு ஃபுல்லாக சஞ்சய் தயவு செஞ்சு இங்கே வந்துடாதன்னு தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு சோலை மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தானே அவன் சூசைட் பண்ணியிருப்பான். ஸோ இவன் அங்கே பதட்டமாக நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து பேசினா நான் தான்ட்டு ஒரு குரல். அது சஞ்சயோட குரல் தான். இவ அப்படியே திரும்பி பார்த்தா சோலுக்கு பின்னாடி தான் சஞ்சய் நின்றுட்டு இருந்திருக்கான். 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துக்க அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது. அப்போ சோல் வந்து ஒரு கொடையை பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்கா. ஸோ சோல் அவன் பக்கத்தில் வந்து அங்கே பனி பொழிஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால அந்த கொடையை சஞ்சய் கிட்ட நீட்டுறா. அப்போ சஞ்சய் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுலன்னு கேட்க இவ்வளோ ஆமாங்கிறா. நீ ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, உன் காருக்கு என்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு சஞ்சய் கேட்க சோல் சொல்கிறா, இல்லை நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அதுக்கு சஞ்சய், நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, அப்போ நான் என்னாரும் வராமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்க சோல் சொல்கிறா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்ன்ட்டு. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறா, நீ வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன்ட்டு. சஞ்சய் வந்து சோலை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறான்ல, அதனால நம்ம ஏதாவது காஃபிக்குன்னு குடிக்க போகலாமான்னு கேட்க. ஆனால் அது வந்து லேட் நைட் ஆயிடுச்சு, இப்போ நீ வரமாட்டியோன்ட்டு
சொல்லிட்டு சஞ்சய் கேட்க சோல் சொல்கிறான் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கண்டிப்பாக உன் கூட வரேன்ட்டு. அப்போ சஞ்சயோட மேனேஜர் வரான். ஆஃப்டர் பார்ட்டி அட்டன் பண்ணாமல் நீங்கள் வந்துட்ட, எல்லாரும் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல சோல் வந்து பயப்படுறா. இவனை இப்படி விட்டால் இவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு. இவ எதையாச்சும் சொல்லி சஞ்சயை ஸ்டாப் பண்ணுன்னு யோசிச்சுட்டு, நீ இன்னைக்கு போகாத சஞ்சய், இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சோல் சொல்ல சஞ்சய் என்னடா இவ இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு வந்து வேற லெவலில் செம ஃபன்னாக இருக்கும். ஆனால் அடுத்த எபிசோடோட எண்டிங்கில் டேரக்டர் ஒரு வேலை பண்ணியிருப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஸோ இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.